நம்மளோட மனசஞ்சலம் என்ன பண்ணும்னா, நமக்கு பதட்டத்த உருவாக்கிரும். அப்படி ஏற்பட்ட பதட்டத்தில தாங்க நான் ஃபுட்ட என்ன பண்ணிட்டேன்னா, பதட்டத்தில கொட்டிட்டேன். அப்படியே பாக்ஸோட வந்து விழுந்துருச்சு கை தவறி. விழுந்ததில பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டு நெறைய சாப்பிட்டுருச்சு இந்த மீன். அதனால இப்படி ஆயிருக்குன்னு நான் நெனைக்கிறேன். இதனோட உயிர்கள போக்குறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன் அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. உண்மையிலேயே அதனாலயான்றது தெரியல. நான் இதுதான் காரணமா இருக்கும்னு யூகிக்கிறேன் அவ்வளோதான். சரி தொட்டி அப்படியே க்ளீன் பண்ணிருவோம்னு சொல்லிட்டு நல்லா ஃபுல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சு க்ளீன் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் மாற்றி அந்த தண்ணிகள நான் செடிக்கு குடுத்துருவேன். அதுலேயும் நெறைய சத்து இருக்கு. அத வேஸ்ட் பண்ண மாட்டேன். எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும். எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில வாழத் தகுதியானது. மனுஷன் மட்டும் வாழத் தகுதியானவன் இல்ல அப்படின்னு நெனைக்கிற ஆள் நானு. எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும். அத தொந்தரவு பண்ணாம நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு, எந்த பூச்சிகளையும் தொந்தரவு பண்ணாம விடுற நான் வளர்க்குற மீன்களுக்கு இப்படி ஆனது எனக்கு உண்மையிலே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஆனா நம்மள மீறி நடக்கிற விஷயங்கள நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இதில சின்ன தவறு என்னோடதும் இருக்கு தவறுனது. பார்ப்போம்.